அன்பாளன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழக அரசு பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா வெளிப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய திட்டம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்லை பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா பல நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்குது மாவட்டம் வாரியாக. பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சிங்க பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிடுறாங்க. ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலை வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஐடி தொழில்நுட்ப உதவியாளர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜாப் பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த டிகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதர் ஜாப் பார்த்திங்கன்னா ஒன்று வந்திருக்குது. இந்த ஐடி இல்லாத இன்னொன்று வந்திருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 மந்த்லி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளத்தில் பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் போங்க. அதே மாதிரி இந்த ஜாப்பு நிரந்தரமாக இல்லை டெம்பரவரியா என்னங்கிறத நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நோட்டிஃபிகேஷனில் நான் பார்க்கலாம். மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போது வந்துகிட்டு இருக்குது. இனி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஆட்சி மாறிச்சுன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா வருமா இல்லை ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு தெரியாது. அதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சிக்கிற வாய்ப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், எப்படி ஃபில் பண்ணுறது இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா புது விவசாயம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோசியல் வெல்ஃபேர் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இந்த மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வேகன்சி பார்த்திங்கன்னா வந்துருக்குது. லாஸ்ட் வீக்கில் வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீக்லேயே பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு ஜாபாவது வந்துடுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனுங்கும் போது இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உமன் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா நிரந்தர ஜாப்பாக டெம்பரவரியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் போஸ்டிங்கு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா பிஎம்எம் விஒய்யா இல்லை பார்த்திங்கன்னா மிஷன் சக்தி இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான், சேம் சேலரி தான், எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா 2 ஜாபுக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்டர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் எழுதிருங்க. நேமை எழுதிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒட்டிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு நேம் ஆஃப் த ஃபாதர் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அப்பாவோ இல்லை ஹஸ்பண்ட் நேம் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபீமேல் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா வேகன்சி பார்த்திங்கன்னா யாரும் விண்ணப்பிக்கலைன்னா மேலுக்கு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். எழுதிருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு கம்ப்ளீட்டான வயசை பார்த்திங்கன்னா எழுதுருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. என்னங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுங்க. அட்ரஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடோடு நீங்கள் எழுதுருங்க. அடுத்து மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோடு நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இமெயில் வரையும் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத புரியும்படி நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன் அண்டு கம்யூனிட்டி கேட்குறாங்க. இது நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா என்ன டிகிரி கேட்டுக்கிறாங்களோ அந்த டிகிரி பார்த்திங்கன்னா போட்டுங்க. வேறு பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் அது போட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்க்ளோசர் இதோட பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்பணும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டோ டிகிரி வரைக்கும் இருக்கிற எல்லாமே வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படித்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிய வாய்ப்பு. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அருமையாக இது வாய்ப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வித்தவுட் ரிலவன்ட் சப்போர்ட் டாக்குமெண்ட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்யலைனாலும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு இதை சொல்லிக்கிற டாக்குமெண்ட் இல்லைனாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ட் பண்ணிடுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாத வித்தவுட் எனி பீரியட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. எழுதிட்டு இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டு. இன்கேஸ் ஏதாவது தப்புன்னு வந்துச்சுன்னா என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுங்க. சைன் போட்டு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுங்க. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுங்க. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிஷன் சக்தி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் மத்திய மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து திட்டங்களின் செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கி அவற்றின் பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்காக ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிய விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக நல அலுவலர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி உங்களுக்கு கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும் 35 வயசுக்கு உள்ளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 35. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரின்னு சொல்லலாம். அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் சக்தியில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. இதுவும் கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும் 35 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு 20,000 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சம்பளம் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி 10th இல்லைனா 12th படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் 12,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேகன்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருகிற 22/8/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் 5th ஃப்ளோர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 524 இந்த நம்பர் ரூம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறை மாவட்டம். நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவர் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வெப்சைட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் செஞ்சு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.